வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய பள்ளி பாட புத்தகம். அதில் தான் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பில் இயல் 1 இருக்கக்கூடிய சொற்பூங்கா அப்படிங்கிற பகுதி தான். தமிழில் சொல் அப்படிங்கிறதுக்கு நெல் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே வரியில் தான் சொன்றி, சோறு இது போன்ற சொற்களும் வந்தது. நெல்ல பதர் உண்டு, ஆனால் சொல்லில் என்னது கிடையாது, பதர் கிடையாது, இருக்கக்கூடாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். இது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நூற்பா. இது மொழி என்பதற்கும் சொல் என்பதும் ஒரே பொருள் தான். மொழிங்கிறதுக்கும் சொல் அப்படிங்கிறதும் ஒரே பொருள் தான். மொழியை ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என 3 வகையாக பிரிக்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, அதுக்கப்புறம் 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உள்ள மொழி அப்படின்னு சொல்லி 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். இதில் நெட்டு எழுத்துக்கள் 7, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா தொல்காப்பியர் சொல்றாங்க. தொல்காப்பியர் நெட்டு எழுத்துக்கள்னா என்னதெல்லாம்? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 எழுத்துக்களும் என்ன செய்யுது, ஓரெழுத்து ஒரு மொழியில் வரக்கூடியது அப்படின்னு தொல்காப்பியரோட கருத்து. குற்றெழுத்துனா குறில் எழுத்துக்கள் தனித்து நின்று சொல் ஆகிறது கிடையாது. குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படிங்கிறதும் இதுவும் நூற்பாதான். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே, இது யார் சொன்னார்னா தொல்காப்பியர் குற்றுதான். தமிழில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றை ஒன்று அடுத்து வரும் எழுத்து அப்படின்னு வரம்புகள் இருக்கு. என்னென்ன வரம்புகள் இருக்கு பார்த்துக்கோங்க. முதல்ல வர்றது, இடையில் வர்றது, இறுதியில் வர்றது, இப்படி ஒன்னொன்னுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த எழுத்துக்களை அமைத்து நாம் என்ன செய்யணும், தொடர்களை உருவாக்கும் பொழுது அதனுடைய பொருள் மாறுபாடு நமக்கு என்ன செய்யாது, ஏற்படாது. இந்த நெட்டு எழுத்துக்கள்ல சொல் அப்படிங்கிற நிலையை பெறாதவையும் சில இருக்கு. உயிர் வரிசையில 6 எழுத்துக்கள், உயிர் வரிசையில 6 எழுத்துக்கள். அது என்னென்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. உயிர் எழுத்துக்கள் 6ல் இந்த ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ இது ஓரெழுத்து ஒரு மொழியில வரக்கூடியதுல பொருள் தரக்கூடியது. மகர வரிசையில இந்த எழுத்துக்கள் எல்லாம் வரக்கூடியது. இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது இது எந்தெந்த எழுத்துங்கிறது. இங்க மேல பாக்குறது என்னன்னா அந்த வரிசையில் எத்தனை எழுத்துக்கள். மகர வரிசையில் 6 எழுத்துக்கள். த, ப, ந இந்த 3 எழுத்துக்கள்லையும் 5 எழுத்துக்கள். கசவ இதுல 4 எழுத்துக்கள். யகர வரிசையில 1 ஆக 40 நெடில்களும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா நன்னூலார் சொல்றாரு. அதோட இந்த நோ, து அப்படிங்கிற இந்த 2 குறில் எழுத்துக்களையும் 2 சேர்த்து 42 அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அடுத்து இது யாரு சொல்றான்னா நம்ம நன்னூலார் பவணந்தி முனிவர் சொல்றாரு. இப்ப சகர வரிசையில என்னென்ன எழுத்துக்கள் வரும், எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். இதுல என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6, இந்த 3லையும் 5, கசப இதுல 4, யகர வரிசையில 1. தொல்காப்பியருக்கு வெகு நாளுக்கு பின் தோன்றியவர் தான் நன்னூலார். அதனால அவர் உயிர்மை எழுத்துக்கள் பொருளுடையது, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி இந்த 2 குறில்களையும் குறிப்பிடுகிறார். பூ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, நமக்கு தெரியும். மலர்களை குறிக்கக்கூடியது பூ. கா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, கானா சோலையை குறிக்கக்கூடியது. இந்த 2ஐயும் இணைத்து பூங்கா அப்படிங்கிற கலைச்சொல்ல உருவாக்குறாங்க. யா அப்படின்னா வினா எழுத்து. யாது, யார், யாவர், யாருடைய, யாவன், யாவல், யாங்கு, யாண்டு, யாவை. இதுல இந்த யாவை நிறுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்காது, பொருள் இருக்காது. அதே மாதிரி இந்த எழுத்துக்கள்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆ, மா, நீ, மீ, பி, உ, சே, தே இந்த எழுத்துக்கள்லாம் இந்த எப்படி பூவும் காவும் சேர்ந்து பூங்காவா இணைந்தது மாதிரி ஆ,
மா ரெண்டும் சேர்த்து ஆமா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு, சேர்ந்திருக்கு. இந்த ஆமா அப்படிங்கிறது என்னன்னா காட்டு பசுவை குறிக்கக்கூடியது. ஆமா அப்படிங்கிறது காட்டு பசுவை குறிக்கக்கூடியது. அது மாதிரி மா அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு அது வந்து பெரிய அப்படிங்கிற பொருள் இருக்கு. அதை அடிப்படையாக வைத்து மாநாடு, மாநிலம், இந்த மாதிரி பல பெயர்கள்லாம் என்ன செய்றாங்க, உருவாக்குறாங்க. பல குறுநிலங்கள் உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மாநிலம் உலகம் பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாநிலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயல்பாக மா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வந்து வழக்கத்திலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. நிறம், மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவழக்காக என்ன செய்து இருக்கு. மா அப்படிங்கிறது நம்ம வந்து மாங்கன்னு, மாம்பூ, பிஞ்சி அப்படின்னு மாமரத்தை குறிப்பிடுவோம். ஆனால் மா அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று விலங்கு அப்படிங்கிற பெயரும் இருக்கிறது, பொருளும் இருக்கிறது. அதனால தான் அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா அப்படிங்கிற பெயர்களில் விலங்கினுடைய பெயர்கள் வழங்கப்படுகிறது. ஈ என்னும் பொது பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது. இது நமக்கு வினாவாவே வரலாம். ஈ இது பொது பெயர் தான். அது என்ன பொருள்? ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ, தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்கமும் என செய்து இருக்கு. ஈ என்பது ஈக அப்படிங்கிற பொருளும் வழங்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, போ, வா, நீ, சு, சே, சை, சோ இதெல்லாம் இக்காலத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அப்பப்போ பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாதான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண் என்பது ஆ ஆகியது, மான் அப்படிங்கிறது மா அப்படின்னு ஆயிட்டு, கோன் அப்படிங்கிறது கோ ஆகிட்டு, தேன் என்பது தே ஆகியது, பேய் அப்படிங்கிறது பே ஆகியது. இப்போ எட்டத்தில் போகிற ஒருத்தனை கூப்பிடும்போது வந்து என்ன செய்யறோம், ஏய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த ஏய் என்பது என்னோடு கூடு பொருள் பாருங்க. ஏய் அப்படிங்கிறதுக்கு என்னோடு கூடு, பொருந்து, சேர் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது. இந்த ஏய் என்பது ஏ என்னும் வழக்குல ஊன்றிவிட்டது. அடுத்து அம்பை ஏவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவுதல் என்பது அம்பு விடுதல், ஏவும் அம்பு ஏ அப்படின்னு சொல்லப்படுகிறது. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமையை செய்யக்கூடியவன ஏவலன் அப்படின்னு சொல்றாங்க. அம்பு விடும் கலையை சிறப்பாக செய்யக்கூடியவங்க, அந்த அம்பு விடும் கலையை என்ன சொல்றாங்கன்னா ஏகலை அப்படிங்கிறது. அதே மாதிரி அதுல வல்லவனை ஏகலைவன் அப்படின்னு பாராட்டுறாங்க. ஏவு எனும் சொல் ஏ அப்படின்னு சொல்லி ஆனதும் இல்லாம எய்தல் அப்படிங்கிற பொருள். ஏவுகின்ற அம்பை போல கூர் முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்பன்றி. முள்ளம்பன்றியினுடைய பழம்பெயர் என்ன? எய்பன்றி அப்படிங்கிறது. இப்போ அம்பை எய்பவர் எயினர், அவர்தான் மகளிர் வந்து எயினியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இது சங்க புலவர்கள்ல எயினரும் இருக்கிறாங்க, எயினியரும் இருக்கிறாங்க. தமிழ்ல ஓர் எழுத்து ஒரு மொழி, சொற்களின் பெருக்கம், நம் மொழியின் பழமை, உயிரோட்டம், பெருவழக்கு என்பவற்றையெல்லாம் செய்தி நமக்கு தெளிவா காட்டக்கூடியதா இருக்கு. இந்த பகுதியை எழுதினது யாருன்னா செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு புகழப்படக்கூடிய ரா இளங்குமரனார் அப்படிங்கிறவர் தான் இதை எழுதியிருக்கிறாரு. இந்த ரா இளங்குமரனார் அப்படிங்கிறவர் பள்ளி ஆசிரியராக இருக்கிறாரு, நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர்னு பல பன்முகை திறமை கொண்டவராக இருக்கிறாரு. இவருடைய படைப்புகள் இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றி இருக்கிறாரு. அதோட தேவநேயம் அப்படிங்கிற ஒரு நூலை இவர் தொகுத்து இருக்கிறார். திருச்சிக்கு அருகில அள்ளூரில் திருவள்ளுவருக்கு தவச்சாலையும் பாவாணருக்கு நூலகமும் அமைத்த பெருமைக்குரியவர் யாருன்னா ரா இளங்குமரனா. இவர் தான் செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்லப்படுறார். இவரது தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற நூல்ல இருந்துதான் நமக்கு இந்த சொற்பூங்கா அப்படிங்கிற பகுதி தொகுத்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோட சொற்பூங்கா பகுதி நிறைவு பெறுது. அடுத்த ஒரு பாடத்தோட அடுத்த காணொலியில சந்திக்கலாம். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை பற்றின இந்த செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இதில் தேர்வு குழு டெட்டுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக தேர்வு குழு இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த குழுவுக்கான புலனக்குழு இணைப்பு
கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. நன்றி.